சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும். தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து ஜெப குறிப்பு எங்கே வரைக்கும் போய் இன்றைக்கி எம்எம்எல்ஏ வரைக்கும் போயிட்டு நம்ம ஜெபத்தில் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆமென். எம்எம்எல்ஏக்கு போய் தான் ஜெபிக்கணும் இல்லை, இங்கே இருந்து எங்கே ஜெபிக்கலாம், அங்கே ஜெபிக்கலாம். ஆமென். பாடுவோம் எல்லாரும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. பாட்டு பாடும்போது இடையில நம்ம 2 ஆமீன் என்ன பண்ணலாம், சொல்லாமல் சொல்லக்கூடாதா? முதல்ல யாரையும் வேகமாக படிங்கன்னு சொல்லலை, நீங்களே ஒரு பாட்டு படிக்கும்போது இடையில என்ன சொல்லிடுங்க, ஒரு ஆமீனை உள்ளே போடுங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் கொஞ்சம் ஸ்லோவாக படிங்க. நம்ம காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லும்போது கை என்ன பண்ணிடலாம், நீங்களே இதை செய்யணும். ஆமென். நம்ம இங்கேருந்து யாரும் கை வைத்தீங்களான்னு சொல்ல போகிறதில்ல, நீங்களே இதை செஞ்சு பார்ப்போம். ஆண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். நெருக்கத்தின் நேரத்திலோ சந்தோஷமா இருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். உயர்வானாலும் எவ்வளவு எழுப்புதலா இருக்கு பாருங்க. ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்போம், இருப்போம் படிங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஸ்லோவா இருக்கணும், ஊழிய பாதையிலும் ஓட்டத்திலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன். நம்மளே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்போம், இருப்போம். என்னதான் நேர்ந்தாலும், சோகமான வார்த்தை, சோர்ந்து போகாதீங்க. பாட்டை பாருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருப்போம். நம்மை அழைத்த தேவன். ஆமென். சந்தோஷமாயிருப்போம். ஆமென். ஒரு பாட்டே நம்மளை எவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டு இருக்கு பாருங்க. நம்மளே டெம்போவை கூட்டிக்கிடுதோம், டெம்போவை குறைச்சிக்கிடுதோம், டோனை கூட்டிக்கிடுதோம். எல்லாம் நம்ம கையில் தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. ஆமென். நம்மளே ஒரு மியூசிஷியன் தான். எல்லாருமே யார் தான், ஒரு மியூசிக் நம்ம கையிலே வச்சுருக்கோம். நம்மளே நம்ம மேலே 2 தாளம் தட்டிக்கிடணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்மளே மைக்கில் ஒரு மிக்சர் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்மெல்லாம் யார், ஒரு மிக்சர்னு ஒன்று இருக்குது, மிக்சர். அதை மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இந்த வாய்ஸை பாருங்கள். என்னதான் நேர்ந்தான், சோகமாக அடிப்போம். சோர்ந்து போகாதீங்கன்னு ஒரு மாதிரி போகணும். பிறகு அடித்து மலைக்கு எங்கே போயிடணும், நம்ம அழைத்த தேவனும் போல்டாக அடிக்கணும். ஆமென். நம்மகிட்ட மைக் இருக்குது, நம்மகிட்ட வாய்ஸ் இருக்குது, மிக்சர் இருக்குது, எல்லாம் நம்மகிட்டே இருக்குது. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. இன்னொரு கவி படிக்க போகிறோம். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி தான் படிக்கணும்? அதை சாதாரணமாக படிக்கணும். 3வது வரியில் எப்படி படிக்கணும்? தோல்விக்கே தோல்வி வந்துடும். ஆமென். நிறைய மைக்கு ஆன் ஆகலை, நிறைய மைக்கு அந்த ஆன் ஆகனா இன்னும் எழுப்புதலாக இருக்கும். ஆமென். தோல்விகள் வந்தாலும் மைக்கு ஆன் ஆகலை, நஷ்டங்கள். அந்த 3வது வரியில் நம்ம சவுண்டு நல்லா இருக்கணும், போல்டாக இருக்கணும். அந்த வார்த்தையிலே நமக்கு நம்ம நடையே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். இன்னும் கையும் நிறைய பேருக்கு உயரலை. நீங்களே ஆமேன்னு சொல்லி பாடுங்க, நீங்களே அல்லேலூயா சொல்லி பாடுங்க. அப்போ தான் நம்ம வீடுகளில் அவ்வளவரையும் தட்டி எழுப்ப முடியும். ஆமென், ஆமென். எப்படி மைக்கு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. நம்மகிட்டே மிக்சர் இருக்கு, நம்மகிட்டே எல்லா எஃபெக்டும் ஆண்டு கொடுத்துருக்காரு. தோல்விகள் வந்தாலோ தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். ஆமென், 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 ஆமென். சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். உயர்வானாலும் ஆமென், உயர்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன். ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் தபேலா அண்ணன் ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் 2 தடவை வேகமாக படித்தோம், கை என்ன பண்ணிடும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஆமென். அண்ணன் அடிக்கடியே பார்த்தேன், சரி போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகமாக படித்தோம்னா இழைச்சிரும். ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கையிலே மைக் இருக்குது. ஆமென். நம்மகிட்ட என்ன இருக்குது? மைக் இருக்குது. எல்லா எஃபெக்டும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சில நேரம் ஹெல்மெட்டு போட்டு போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாடி பாருங்கள், ஸ்டுடியோ மாதிரி இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹெல்மெட் போடாதவங்க வீட்டில் செவர் ஓரமாக நின்று படித்து பாருங்க, அதை விட பெரிய எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஹாலில் நின்று படித்தா எப்படி இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹாலில் நின்று படிச்சுக்க வேண்டியதான். ஆமென். சந்தோஷமாயிருப்போ, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போ. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நான்லாம் இந்த இப்படி படிக்கும்போது கார்ட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமென். என்னன்னே தெரியாது, இந்த பாட்டில் என்ன கார்ட்ஸ் வாசிக்கன்னே தெரியாது. அங்கே உட்காந்து இந்த 2 இப்படி அமுகிட்டே 2 லேசாக அமுங்கன்னா கார்ட்ஸ் வந்துடும். அல்லேலூயா. இது அதுக்கு அடுத்த ரவுண்டு, இந்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு கர்த்தர் எல்லாத்தையும் நடத்துவார். ஆமென். என்னதான் நேர்ந்தாலோ போகாதீங்க. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நிறைய கை உயர்ந்துட்டு ஆமென், 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 ஆமென். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் ஆமென், உயர்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். முடிக்க முடியாம போகுதுன்னா பாட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். ஆமென். நேற்று இவ்வளோ நேரம் சென்னையில் ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நல்லா நிரப்பி தந்துடுவார். ஆமென். இன்னும் நம்ம எல்லாம் இந்த பாடல் பாடும்போது இப்படி எழுப்புதலாக பாடி பழகிட்டோம்னா நம்ம கூட உள்ளவங்கெல்லாம் மௌனமாக இருக்க மாட்டாங்க. ஆமென். நம்ம எங்கே போனாலும் ஒரு எழுப்புதலாக இருப்போம். 4 தடவை கையை அப்படி அமுக்கிட்டா என்ன கிடச்சிரும்?
அவ்வளோதான். கார்ட்ஸு பழகிற வேண்டியதான், லேசாக படிச்சுக்கலாம். 4 தடவை அமைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். என்ன ஆமாண்ணாச்சு, மியூசிஷியன் சொல்லியாச்சு. லேசாக கைத்தட்டி மேலே படிச்சுட்டே இருந்தா ஈஸியாக படிச்சுக்கலாம். கீபோர்டே வேண்டாம், இதே ஒரு கீபோர்டு தான். ஆமேன். இது என்னதுதான், அவ்வளோதான். அப்படி அமைக்கி பார்த்துக்க வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாடல் அபிஷேகத்தினால, ஜெப அபிஷேகத்தினால நல்லா நிரப்பிட்டு இருக்கார். ஆமேன், 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 ஆமேன்.